வணக்கம். அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீ குரு உமாவேங்கன். வணக்கம் மேம். ஒருத்தர் தான் கோயில் கட்டலான்ட்டு இருக்காரு. பட் எந்த காலகட்டத்தில அவரு கட்டணும் அப்படின்றது அவரோட கேள்வி மேம். இந்த கோவில் கட்டுவதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே அந்த அமைப்பு இருக்குமானா, சிலருக்கு மட்டும்தான் அது பாக்கியமாக அமையும் அப்படிங்கிறது சொல்லலாம். எல்லா காலகட்டங்கள்லயும் கோவில் கட்டுவதற்குண்டான எண்ணம் ஒரு ஜாதகருக்கு தோற்று வைக்குமானா, அதுவும் இல்லை. அவங்க ஜாதகத்துல ஒன்று குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து இருக்கும் போது, ஏன்னா கால புருஷனுக்கு 9ஆம் பாவகமும் 10ஆம் பாவகமும் இணையும் போது தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுக்கும். இது கோவில் கட்டுவது, சமூகத்துல முடிந்த சேவை செய்வது அப்படிங்கிற ஒரு அமைப்பை கொடுக்கும். அவரவர்கள் ஜாதகத்தில் 9ஆம் பாவாதிபதியும் 10ஆம் பாவாதிபதியும் இணைந்திருந்தால் அந்த கிரக அமைப்பு அந்த கோவில் திருப்பணி செய்வதற்கு, கோவில் கட்டுவதற்கு இவரும் ஒரு தூணாக இருப்பாரானா கண்டிப்பாக இருப்பார்னு சொல்லலாம். நான் பார்த்த ஜாதகம் ரிஷப லக்னம், 9ஆம் அதிபதி சனி பகவான், 10ஆம் அதிபதி சனி பகவான். அவர் எங்க இருந்தார்னா 5ஆம் இடத்துல இருந்தாரு. அப்ப அவருடைய குலதெய்வ கோவிலை கட்டுவதற்குண்டான அமைப்பு அந்த ஜாதகருக்கு இருந்தது. அதை முன்னாடியே அவருடைய ஜாதகத்துல சொன்னோம். விருப்பம் இருக்குது, அதற்குண்டான வருமானமோ அதற்குண்டான ஒரு அமைப்போ எனக்கு தற்போது இல்லை அப்படிங்கிறது அவர் கூறிய பதில். அந்த கடவுள் அந்த கிரகத்தின் செயல்களை தானாக நடத்தி வைத்தது அப்படிங்கிறது தான் உண்மை. அவருடைய குலதெய்வ கோவிலுக்கு அவர் முன்னின்று ஒரு தனியாக அந்த கோவில் கட்டுவதற்குண்டான அமைப்பை அந்த ஜாதகருக்கு கொடுத்ததா அப்படின்னா நன்றாகவே கொடுத்தது அப்படிங்கிறது சொல்லலாம். இது இவர்களுக்கு மட்டுமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதக அமைப்பின் படியும் அவர்களுக்கு இருக்குமானா இருக்கும். பொதுவாகவே நம்ம ஒரு திருப்பணி சம்பந்தப்பட்ட பணிகள் நடக்கும்போது இந்த குருவும் சனியும் சேர்ந்திருக்கும் போது மிக நேர்மையானவர்களாக இருக்காங்க. பணம் சம்பந்தப்பட்டதுல எந்த கையாளுடனும், அதாவது பணம் எடுக்கிறது, மாத்தி வைக்கிறது, தவறான கணக்குகள் அப்படிங்கிறது கொடுக்கிறது, அந்த மாதிரி ஒரு தன்மைங்கிறது இவர்களுக்குள் கண்டிப்பாக இருக்காது. ஊருக்கு உழைக்கக்கூடிய ஒரு தன்மைன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி அதிகமாக இருப்பார். ஞானம் சம்பந்தப்பட்டது, அவருக்கு உண்டான அறிவு வேற யாருக்கும் கிடையாதுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு தன்மையை கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும். 10 பேர் இருக்கிற ஒரு கூட்டத்துல தனியா அவர் தெரிவாரானா கண்டிப்பாக தெரிவாரு. ஏன்னா எதாட்டி ஒரு அட்வைஸ் பண்ணணும், இந்த சமூகத்துக்கு இந்த இடத்துக்கு பயன்படும் விதமாக எதாட்டி ஒரு தகவல் அனைத்து நபர்களுக்கும் கூறணும் அப்படிங்கிற ஒரு தன்மை தான் இந்த ஜாதகருக்கு, இந்த குரு சனி சேர்க்கை உள்ள ஜாதகருக்கு அதிகமாகவே இருக்கும். ஆனா எதாட்டி ஒரு இடத்துல அவர் தன்னிலை அறியாமல் செய்யக்கூடிய செயல்கள் அப்படிங்கிறது அவர் ஜாதகத்துல இருக்கும் அப்படிங்கிறதே சொல்லலாம். இந்த கோவில் திருப்பணி யாரெல்லாம் செய்றீங்கன்னு பாருங்க. உங்க ஜாதகத்துல காலபுருஷனுக்கு 9, 10 சொல்லக்கூடிய கிரகங்களும் உங்கள் ஜாதகத்தில் 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் தொடர்பு இருந்தால் கண்டிப்பாக நீங்களும் ஒரு கோவிலில் சென்று திருப்பணி செய்யக்கூடிய ஒரு பாக்கியம்ங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு ஏற்படும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. சிலருக்கெல்லாம் கேட்பாங்கல்லவா, எங்களுக்கு அந்த யோகம் இருக்கா, நாங்கள் ஒரு குலதெய்வ கோவில் கட்டணும்னு நினைக்கிறோம், தனியாக ஒரு வீட்டில் கோவில் கட்டணும்னு நினைக்கிறோம், ஆற்றுக்குள்ளே ஏதாட்டி சுவாமியை பிரதிஷ்டை பண்ணி வணங்கணும்னு நினைக்கிறோம், அது 10 பேருக்கு பயன்படும் விதமாக அமையணும் அப்படின்னா அவர்கள் ஜாதகத்தில் அமைப்பு இருந்தால் மட்டும்தான் இந்த வார்த்தை வரும். இல்லைன்னா இந்த வார்த்தை கண்டிப்பாக வராது அப்படிங்கிறதே சொல்லலாம். தர்ம கர்மாதிபதி யோகம்ங்கிறது எந்த காலகட்டத்தில் வெளிப்படும்? நீங்க சொல்ற மாதிரி 20 வயசுலயும் இந்த தன்மை இருக்கும், 60 வயசுலயும் இருக்கும், அதே மாதிரி 80 வயசுலயும் இருக்கும். நீங்க பார்த்திருப்பீங்க, 80 வயசுல அவங்களுக்கு அந்த யோகம் வரும்போது அவர் முன்னின்று அந்த செயல்களை மிக சிறப்பாக செய்து வைப்பார். அப்போ ஜாதக அமைப்பின்படி இருந்தாலும் கோச்சாரத்தில் இந்த கிரகங்கள் ஒருங்கிணைக்கும் போது மட்டுமே இந்த செயல்கள் அப்படிங்கிறது நடக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். அப்போ இன்னைக்கே ஆரம்பிச்சிருச்சு, இன்னைக்கே அதை நடத்தலாம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா, கோச்சார கிரகம் உங்களுக்கு அனுகூலமாக இருந்ததுன்னா உங்களை தேடி அதை செய்ய சொல்லி கடவுளின் உத்தரவு அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. நன்றி.